திமுக ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை என தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததாக தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலின் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரை விசாரணை எனும் போர்வையில் அழைத்து சென்று 7 போலீசார் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதில் அவர் உயிரிழந்ததாக உறவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது லாக்அப் மரணமோ என்ற சந்தேகத்தை வலுவாக எழுக்கிறது. கடந்த வாரம் பாலியல் தொல்லை குறித்து புகாரளித்து வந்த கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை போலீசார் தாக்கிய நிலையில் தற்போது தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்து செல்லும் வேளையிலும் பின்னால் கயிறு கட்டி தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறை அதிகரித்து வரும் குரூஸ்பிசம் போக்கை வெளிப்படுத்துகிறது. திமுக ஆட்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. போலீசாரின் அஜாக்கிரதை போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்ட ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக இவ்விஷயத்தில் தீவிர விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் இறப்புக்கு தக்க நியாயம் பெற்றுத்தர வேண்டும். இவ்வாறு நாயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.